காலை வணக்கம் குழந்தைகளே, எழுந்துருங்களே, படுக்கையை விட்டு எழுந்துருங்களே. காலை வணக்கம், தாத்தாவின் காலை வணக்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். எழுந்துட்டு கையில் என்ன தாத்தா? மாம்பழம். மாம்பழமா மாம்பழமா ஊர் எங்கும் மாம்பழமாம். இது மாம்பழ காலம். மாம்பழம் பழுத்து கிடைக்கிறது. இது பழுக்கத்துக்கு முன்ன காயாக இருந்தது. காயாக இருக்கிறதுக்கு முன்ன மொக்காய் அது பூவாக இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் என்ன தாத்தா கண்டுபிடிச்சிங்கோ சொல்லுங்க தாத்தான்னு கேட்குறீங்களே. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னத்த தாத்தா கண்டுபிடிச்சிங்கோ கேட்குறீங்களா? இந்த மாம்பழத்தை அன்னைக்கு ஒரு நாள் நான் மாமரத்து அடியிலே அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு யோசிக்கிட்டே பெரிய வேலையாக போச்சு. சொல்லுங்க தாத்தா. என்னன்னா, ஏதோ யோசிச்சுருக்கும்போது அங்கே மரத்தில் நிறையா பூத்துட்டு இருந்துச்சு. பூவாய் பூத்து இருக்குன்னு பாட்டு பாடுறாங்களே, அந்த மாதிரி பூங்க இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு வண்டு அங்கே பறந்துக்கிட்டு போயிட்டு அந்த பூ மேலே உக்காந்துச்சு. எங்கே உக்காந்துச்சு? பூ மேலே உக்காந்துச்சு தாத்தா. எங்கே உக்காந்துச்சு? பூ மேலே உக்காந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த வண்டு பூ மேலே உக்காந்துச்சு, போயிட்டு பறந்து போய் பூ மேலே உக்காந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த வண்டை காணோம். அந்த வண்டு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பூ மேலே உக்காந்துக்கின்னு அந்த வண்டில் அந்த பூவில் இருக்கிற தேனை சாப்பிட்டு அது மயங்கி நின்றுச்சு. அப்புறம் பார்த்தாக்கா அந்த வண்டை காணோம். கொஞ்ச பார்த்து அது பூவும் காணோம், வண்டும் காணோம். அந்த பூ நான் சரியாக கவனிக்கல, வண்டும் காணோம். அப்புறம் நாட்கள் பல கடந்தது. பல நாட்களுக்கு பிறகு மாம்பழத்தை கண்டேன். மாம்பழத்தை அந்த பூ என்ன ஆகிக்குது, அப்படியே கவக்குன்னு மூடிக்கின்னு அப்படியே காயாயிட்டு பழமாயிட்டு கடைக்கு வந்துட்டுக்குது. நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி போய்ட்டு கடையில் போய்ட்டு மாங்காய் பழம் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு மாங்காய் பழம் எல்லாம் நிறைய மாங்காய் பழம் வாங்கிட்டு இங்கே உக்காந்துக்கின்னு இந்த மாங்காய் பழத்தை சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப பழத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. சாப்பிட்டு கரெக்டா சாப்பிட்டாக்கா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முடியாது போடும். இது மேலேயே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஓகே, இந்த மாங்காய் பழத்தை சாப்பிட்டு பார்த்தாக்கா ஒரு அதிசயம். என்னடா இது, என்ன இது அதிசயம்? மாங்காய் பழத்துக்குள்ளே ஒரு வண்டு இருந்துச்சு. இந்த மாங்காய் பழத்துக்குள்ளே எப்படி வண்டு போச்சு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். யோசித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னடா ஞாபகம் வந்துச்சுனாக்கா, அன்றைக்கி அந்த பூ மேலே உக்காந்துச்சு பாரு, மாங்காய் மரத்தில் இருந்த பூ மேலே ஒரு வண்டு உக்காந்துச்சின்னு பார்த்துனேன். அந்த வண்டை நான் நல்லா பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் அது காணாமல் போயிடுச்சு. அது நல்லா அதை தேன் குச்சிக்கின்னு அப்படியே மயங்கி நின்றுச்சு.
பார்த்தாக்கா அந்த வண்டி எங்கே காணாது போச்சு. அந்த வண்டி இந்த மாங்காய் பழத்துக்குள்ள இருந்துச்சு. இப்போ வர கற்பாக்குது. இந்த மாங்காய் பழத்துக்குள்ளே இருந்துச்சு சாப்பிடும்போது. என்னடா இது மாங்காய் பழத்துக்குள்ளே வண்டா? அது எப்படி உள்ளே போச்சு? எப்படிடா போச்சுன்னு பார்த்தாக்கா அந்த வண்டு அன்றைக்கி நான் மாங்காய் மரத்தில் இருந்த பூவில் மேலே உக்காந்துச்சே, அதை எங்கே காணாமல் போச்சுன்னு பார்த்தேனேன். பார்த்தாக்கா இந்த மாங்காய் பழத்து உள்ளக்குது. என்ன ஆயிக்குதுன்னா, இது உக்காந்துக்குன்னு சாப்பிட்னே தூங்கி நின்றுக்குது. அதுக்குள்ளேயும் அந்த பூ வந்து மூடிக்கின்னு இருந்துக்குது. அது உள்ள அந்த பூ உள்ள வண்டு மாட்டின்னுக்குது. அது ஆன்னு பண்ணிக்குது. அதுக்குள்ளே அந்த பூ வந்து அப்படியே கொஞ்சம் மாங்காய் பிஞ்சு ஆயிட்டு அப்படியே காய் ஆகிட்டு பழமாயிட்டு கடைக்கு வந்துட்டு அத்தை போய் நான் போய் காசுக்கிட்டு வாங்கிட்டு வந்து இது சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா அந்த வண்டு இந்த மாங்காய் பழம் நான் வாங்கின மாங்காய் பழத்தை உள்ளே இருந்துக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். அன்றைக்கி காணாமல் போச்ச மாங்காய் வண்டு மாமரத்து வண்டு மாம்பழத்தை கண்டு அப்படின்ட்டு அத்தை நான் கண்டு உங்களுக்கு சொல்லின்னுக்கிறேன். பச்சா மாங்காய் பழத்துக்குள்ளே வண்டு ஏது இந்த வண்டுனாக்கா அன்றைக்கி பூவில் உக்காந்து நினச்சேன், காணாமல் போச்சே, எங்கடா போச்சு, இப்போ தான் இருந்துச்சுனாக்கா அப்போ அது உள்ளே உட்காந்தோடனே அது அப்படியே அங்கே மாட்டினுது. மாட்டின வந்து பழமாயிட்டு இந்த மாங்காய் கொட்டை விழுக்குது. பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. தாத்தா அந்த மாங்காய் பழத்தை கொடு தாத்தா. எனக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் கடையில் வாங்கினு தரேன், நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் உங்கள் வீடியோவில் பேசினுக்கிறேன், உங்களுக்கு நான் எப்படி கொடுக்குறது? இந்தா எடுத்து சாப்பிடுங்க. சொல்லுங்க. வணக்கம்.